சுதந்திரம் உனது பிறப்புரிமை. பற, சிறகடித்து பற. பொக்காராவுக்கு ஆபீஸ் வேலையா போயிருந்த தாப்பா வாங்கிட்டு வந்தாரு, பறக்க விட்டுட்டீங்களே, திரும்பி வருமா அது? இந்த கங்காதரன் சாம்ராஜ்யத்துல ஒரு கிளிக்கு கூட சுதந்திரம். எங்கும் சுதந்திரம், எல்லோருக்கும் சுதந்திரம். என்ன விளையாட்டுது சின்ன பிள்ளை மாதிரி? கையெற்ற வரைக்கும் குத்துறது என்னுடைய சுதந்திரம். பிடிக்கலன்னா எட்டி போறது உன்னுடைய சுதந்திரம். நான் ஏன் எட்டி போறேன்? கட்டி கூட பிடிச்சுக்குவேன், கட்டி வேறையா இருந்தா. தேன் தித்திக்குதேங்கிறதுக்காக தெருவில்லாம சப்பு கொட்டிட்டு போவாங்க மாட்டாங்க. ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறக்க வச்சுட்டீங்க. இந்தியாவில இருந்து நல்ல மிளகாவத்தெல்லாம் வந்திருக்குதான், 5-6 மூட்டையா வாங்கிட்டு சொல்லட்டுமா? வீட்டு பொறுப்பு உன்னுடையது. தேவையான சாமான்களை வாங்கிக்கிறது உன்னுடைய சுதந்திரம். எங்க என்னுடைய மகள் சிந்து? நீங்க அவளை மகன்னு சொல்றீங்க, அவ உங்களை அத்தான்னு கூப்பிடுறா. கேக்குறவங்களுக்கு ஒரே குழப்பம். இது என்ன குழப்பம்? உங்க அம்மா சாகும் போது என்ன குழப்பினாங்க? சாகும் போது என்ன பக்கத்துல கூப்பிட்டு, அப்பா என் சொத்து முழுதும் உன் பேர்ல எழுதல, என் மூத்த மக பேர்ல எழுதல, உன் மக பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அம்மா எனக்கு இன்னும் குழந்தைய பிறக்கலையேன்னு சொன்னேன். இனிமே உன் மச்சினச்சி தான்ப்பா உன் குழந்தைன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து சொந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என் மச்சினச்சி, பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவ என்னுடைய குழந்தை. மக்கு ஆபீஸ் போக டைம் ஆகுது இல்ல, கூப்பிடவன். அவளையே கூப்பிட்டுக்கிட்டு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு கன்றாவியா நிக்கிறான். ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். நீ மக்கு உனக்கு ரசிக்க தெரியாது, நான் ரசிக்கிறேன் பாரு. அரை குறைமா நிக்கிற ஒடியாடா அத்தம் பாடு ஒடியா ஒடியாடா சுச்சு ஒடியா கண்ட ஒடியா. ஏமா துணியே கிடைக்கலையா? ரூம்குள்ளே ஸ்விம்மிங் விளையாடுறியா? என்னது அரை குறைமா இருக்கேன்? நான் ஆசைப்பட்டேன், அதனால உடுத்துக்கிட்டேன். நீ ஆசைப்பட்டதை போட்டுக்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டு, அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. ஆனா ஒண்ணு, நகைப்பட்டியை திறந்து வச்சிருந்தா முற்றும் துறந்த முனிவருக்கு கூட திருடணும்னு ஆசை வரும். இனிமே உங்க அத்தானுக்கு முன்னால கூட நீ இப்படி வரக்கூடாது, தெரியுமா? அப்போ நான் ஒரு சால்வை போட்டுக்கிறேன். காலையில இருந்து 3வது காஃபி. வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். என்னங்க இந்த காபியில சக்கரை போடக்கூடாதா? காஃபில சக்கரை போட்டு குடுக்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காரு. காபியில சக்கரை போட்டுக்கிறது என்னுடைய சுதந்திரம். அதை தடுக்கிறதுக்கு டாக்டருக்கு என்ன உரிமை இருக்கு? காபி வேணா, மண்ணா கட்டி வேணா, போ. அப்ப குடிக்க மாட்டீங்க? காபி வேணாண்டி, போடி. இருங்க, டாக்டர் போன் பண்ணுங்க, பண்ணுங்க. அவர் வந்து என்ன செய்வார்? கிழிச்சிருவாரு. ஹலோ ஹலோ, யார் அண்ணனா? நீயாமா? வைகை அம்மளதான் பேசுறேன். என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்டு காஃபில சக்கரை போட்டுதான் குடிப்பேன்னு சத்தியாகிரகம் பண்றார். எங்க போன் அங்க கொடு. அம்பலம், குட் மார்னிங். நான் நோய் நோயின்னு பேசல. என்ன பேச? 1 2 3 நான் சொல்றதுக்குள்ள காவேரி கொடுத்த காப்பிய கடகடன் குடிக்கலன்னா பயங்கர ரகட போன்ல நடக்கும். காபி பீபி நல்லா இல்லப்பா. என்ன சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் அடிக்க. நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும் நான் சொல்லி வைக்கிறேன். காபி குடிச்ச சத்து பேக்கெட்ல கீழே ஊத்திட்டீங்களா? சத்தம் கடிச்சா? now it is okay. Okay. இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் பூட்டி வைக்கணுங்கிறது அவனுடைய கொள்கை, எல்லாத்தையும் திறந்து வைக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. 2 பேரும் சிலையிடம் பூட்டு சாவி சேர்ந்த மாதிரி. இதுல பார்ட்னர் வேற. ரிப்போர்ட் பண்றவன் தனி. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நிறைய சக்கரை போட்டு எனக்கு காஃபி கொடுக்கல, சாலி நாளைக்கே உன்னை இந்தியாவுக்கு பேக் பண்ணிடுவேன். இந்தியாவுக்கு? ஆமா. தனியா அனுப்பிச்சிருவீங்களா? ஒண்ணு எப்படி தனியா அனுப்ப முடியும்? உனக்கு என்ன தெரியும்? நல்ல ரிப்போர்ட் பண்ற கைத. ராத்திரி எங்கயோ ஓடிறிய? எங்க போற? விளையாடுறீங்களா? கோவிலுக்கு தாங்க போனேன். பூஜை முடிச்சிட்டு பக்த மீரா கதா காலட்சேபம் கேட்டு வந்தேன். யாரது காலட்சேபம் பண்ணது? நம்ம ராஜா ஷேக் தண்டபாணி தேசிகர். எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? என்ன விடப்பா? ஆமாங்க, தங்க புஷ்பம் சாப்பிடாரு போல இருக்கு. தக தக தகன்னு இருக்காரு. வயசு என்ன இருக்கும்? என்ன ஒரு 65-70 இருக்கும். அப்பா ஒண்ணு முடியாது. என்னது? ஒண்ணு இல்ல. என்ன? நேத்து தான் உனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். பணத்தையே கணம் ரசீது தான் இருக்குது. கேசினோ நேபாள் சூதாட்டக்கரை. ஏது இந்த டிக்கெட்? நீ போறாங்க? நான் அங்க போறேன்.
இங்க ஒண்ணா எங்க ஏண்டா கோவா விளையாடுறியா என் மேல பழைய தூக்கி போடலாம்னு அங்க போயிட்டு வந்து டிக்கெட் இதுல போட்டிருக்கியா யூ ராஸ்கல் பெட்ரோல்ல காரை திருடி நீ சூதாடி இருக்கிற இந்த மாசம் சம்பளத்துல பாதி கட்டுங்க எனக்கு தெரியுங்க எப்படி இவ்வளவு அனாவசியமா சொல்ற எனக்கு வேற இடத்துல வருது சும்மா இரு, அவனை விடுங்க என்னங்க 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 என்ன கொத இந்தியால இருந்தே நல்ல மிளகாத்துல வந்திருக்காங்க அதை யார் கொண்டு வந்தது எல்லாம் ஷேக் தண்டபாணி தேசிகர் தான் காலட்சேபத்தோட மிளகாவையும் லாரியில கொண்டு வந்துட்டானா வளராத என்னது வளராதடா அவன ஓ. என்னங்க நீங்க வேணா காவேரி கேட்டு பாருங்க அவங்களும் வாங்க போறாங்களா நம்மளும் ஒரு 4-5 மூட்டை வாங்கி போடுவோம் 500 ரூபாய் பணம் கொடுங்க பொம்பளை கையில பணம் கொடுக்க முடியாது பொண்டாட்டிக்கு ஒரு மிளகா வாங்க கூட சுதந்திரம் கிடையாதா நோ 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 நான் கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறவன் என்ன தவிர இந்த வீட்டுல யாருக்கும் சுதந்திரம் இருக்க கூடாது ஏன் என் தம்பி எடுத்துக்கோ என்ன கட்டுப்பாடோட வளர்ந்திருக்கலாம் நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே முடியாது தம்பின்னா தம்பி தங்க கம்பி இன்ஜின் மாதிரி வருது போல நீ வாங்கி கொடுத்த கெஜா ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறா. இந்த ஊர்ல கஞ்சாக்கு கேட்கலாம் வேணும் அது இருக்கு தங்க கம்பி உங்க அண்ணன் பித்தளை கம்பி வருது தம்பி வாயே திறக்க மாட்டேங்குது அவ்வளவு போக அண்ணன் மேல அவ்வளவு பக்தி ஏதோ காஞ்ச வாசனை அடிக்கல இது கஞ்சா காஞ்சஞ்சங்கா சாம்பிராணி வாசனை அதான் கழுதிக்கு தெரியுமா கஞ்சா வாசனை என்ன கற்பூர வாசனை என்னன்னா கட்டுப்பாடோட வளர்ந்த புள்ள எவ்வளவு கச்சிதமா பூஜை பண்ணுது பாத்தியா நீயே இருக்கிறிய எரும மாடு ராத்திரியானா ஓடிடுறிய கோயிலுக்கு நானும் கோயில்ல போய் இதே மாதிரிதான் பூஜை பண்றேன் ஆண்டவா எனக்கு நல்ல பொண்டாட்டியும் தம்பியும் நீ வாய்ச்சி கொடுத்தப்பா நானு விஷண்டா என்ன போய் விஷாங்க இங்க கஞ்சா அடிக்கிற தம்பி அங்க ராத்திரி ஆனா சூதாட ஓடி போடுற பொஞ்சாதி இதுதான் இந்த ஆளோட கட்டுப்பாட்டோட பலன் போய் பார்ட்னர் கிட்ட கொடு சார் உள்ள வரலாமா வேலை இருந்தால் உள்ள வர வேண்டியது உன்னுடைய சுதந்திரம். சார் படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போடுறீங்க எனக்கு முன்னால பார்ட்னர் படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் படிக்கணும்? நம்பி நடக்கணும்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Come on, take down. எஸ் சார். எஸ் சார். A reply to Nepal Airlines எஸ் சார். எஸ் சார். with reference. எஸ் சார். எஸ் சார். டேய் ஜமுனா வட 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 என்ன நீ உங்க அம்மா கூட சேர்ந்து எஸ்ஆர் போட்டுக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா விடவே மாட்டா சார் ஒட்டிக்கிட்டே வருவான் சரியான கார்பன் காப்பி சார் எல்லாரும் மாதிரி இவன் அப்படியே நடிச்சு காட்டுவான் சார் Is it? மத்தவங்க மாதிரி நடிச்சு காமிக்கிறது பெரிய கலையாச்சே. எங்க கமான் 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 என்ன மாதிரி நடிச்சு காமி பார்க்கலாம். எங்கும் எதிலும் சுதந்திரம் இதுவே என் தாரக மந்திரம் பாலே 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 வெரி குட். நல்லா ஆக்ட் பண்றியே. எங்க என் பார்ட்னர் மாதிரி ஆக்ட் பண்ணி காமி. என் தம்பி தங்க கம்பி கரெக்ட் கரெக்ட். இந்த கூவம்பாய மாதிரி ஆக்ட் பண்ணு. சார் சார் நான் இந்த மாதிரி சிகரெட் எடுத்ததே இல்ல சார் அவன் கலையாரத்துல ரொம்ப நடிக்கிறான் சார் அவன் சின்ன பையன் போய் சொல்றான் குழந்தை பொய்யே சொல்ல மாட்டான். சிகரெட் எடுத்தியா இல்லையா? எடுத்தா சார் நீ சிகரெட் குடி, அதை நான் தடுக்கிறேன். அது உன்னுடைய சுதந்திரம். ஆனா மத்தவங்க பொருள் மேல கை வைக்கிறது உன்னுடைய சுதந்திரம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? எடுத்துட்டு போ. சார் சாரி சார் இல்ல அப்பன் பேர் தெரியாத பயல அங்கிள் அங்கிள் இவன் எப்ப பார்த்தாலும் அப்பன் பேர் தெரியாதவன்னு சொல்றான் எப்ப பார்த்தாலும் ராஸ்கல். என்ன வார்த்தை சொல்றேன்? திருடா, அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும். இனிமே இந்த மாதிரி பேசுறேன் உன் நாக்கு அழுத்து வச்சாங்க. என்ன பார்ட்னர் சத்தம் இந்த பையன் ஏதோ சிலிமிஷம் பண்ணானா காபில சர்க்கரையை போடுறானாக்கா சால்ட் போடுவோம் எல்லாம் ரிவர்ஸ் அந்த பொண்ணோட மனசு புண்படும்படியா பேசுறான் ராஸ்கல். ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அநாகரிகம் தெரியுமா? ரொம்ப அநாகரிகம் அநாகரிகம் பிடிச்ச பையன் ராஸ்கல் விடுவாங்க. அம்மா உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? வைகம்பலம் இப்பதானே சொன்னேன். இல்ல பார்ட்னர் இந்த ஆபீஸ்ல எல்லாருமே இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க அதனால தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் இருக்காரா? இருக்காரு, வெளியூர்ல இருக்காரு. எந்த ஊர்ல என்ன வேலை பாக்குறாரு? சும்மாரியா கிழிக்கிற நீ பாமா. ஹலோ மேனேஜர் கிருஷ்ணா தானே? நான் சிந்து பேசுறேன். ஏன் ஆபீஸ்க்கு போனா என்ன கூப்பிட்டு 4 வார்த்தை ஆசையா பேசக்கூடாதா?
முடியாதா? ஓஹோ, அத்தான் பாத்துருவாருன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. நீங்க வேணும்னா அவர்கிட்டயே சொல்லுங்க. சார், ஜலுஜா கம்பெனில இருந்து உங்களுக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க. பண்ணாங்களா சார்? என்ன செய்ய? ஒண்ணும் இல்ல, பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கேன். Get up. I said get up. ஆபீஸ் போன் பண்ணியா? நானா? நோனா? ஹலோ. எஸ். ஹலோ. எஸ். அத்தா, நீங்க தான் நிர்மல் கேசா? நான் அவர் தான் நினைச்சுக்கிட்டேன். அவர் தானே? யாரு? கிருஷ்ணாவா? யூ லைக் ஹிம்? I love him. லவ்லி. காதலிக்கிறது உன்னுடைய சுதந்திரம். அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா நீ பண்றது காதல் தானா இல்ல வேற ஏதாவதான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணு. காதல்னா காதல்டா, அதுல என்ன வேற? எதுக்குமே டூப்ளிகேட் இருக்கு டார்லிங். இப்ப காதலுக்கு டூப்ளிகேட் காமம். உன்னுடைய கேஸ் எப்படி? லவ் ஆர் லஸ்ட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உதாரணமா பால் சாப்பிடணும்னு வச்சுக்க, சாப்பிடும் போது சுவையா இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகமா இருக்கு. முதல்ல ஏற்படுற சுவைதான் காமம், பின்னால ஏற்படுற சுகம் இருக்கே அதுதான் காதல். ஒரே விஷயம்னா ரெண்டே இருக்கு. then okay. Can I proceed? Just a minute. Opposite reaction எப்படி? அவ உன்னை காதலிக்கிறானா? அதுதானே எனக்கு புரியல. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. உனக்கு காதலிக்கவே தெரியல. நான் சொல்லி கொடுக்கறவா? ஆர்ட் ஆஃப் லவ்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, என்னங்க? அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு யங் கேர்ள் கிட்ட ஒரு யங் ஃபெலோ என்ன பேசிட்டு இருப்பான்? எல்லாம் பாடம் தான். பாடத்தை எல்லாம் அவ வாத்தியார் கிட்ட கத்துக்கிட்டோம். அங்க உங்களை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க, வாங்க. அக்கா, இந்த பாடம் இல்ல வாத்தியார் சொல்லி தர மாட்டாரு, அத்தா கிட்ட தான் படிச்சுக்குவேன். எஸ், அதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். ஐயே, நீங்க எக்ஸ்பர்ட் ஆனதுல எல்லாம் அவ ஆக வேண்டாம். அவ வாத்தியார் கிட்ட படிச்சுக்கிறது போதும். முடியாது, நான் அத்தா கிட்ட தான் படிப்பேன். இல்லாட்டி நான் காலேஜ் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், பாடம் படிக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம். இந்த குணம் உன்னை எங்க கொண்டு போய் விட போகுதோ எனக்கு பயமா இருக்கு. சின்ன பிள்ளை ஏதோ சொல்றான்னு பெரிய சீரியஸ் பண்ணிக்கிறியா? வா, நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என்னங்க? வந்துட்டேன். என் பெட்ரூம் கீஹோல் வெளியா பாரு. என்னங்க? வந்துட்டேன். நான் உங்க அக்காவை பண்ற காதலை பார்த்து நீ தெரிஞ்சுக்க. என்னங்க? வந்துட்டேன்.